இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப காலம் இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜயகாந்த் அவர்கள், இப்போ கமலுமே கூட இப்ப இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுகவில் இருந்து வாக்கு வங்கியில சேதாரத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது. அது இப்ப இன்னும் அதிகமாக எம்ஜிஆர் பெயர்லாம், ஏன் கமலும் எம்ஜிஆர் பெயரை தான் பயன்படுத்துறாங்க, விஜயகாந்த் எம்ஜிஆர் பெயரை தான் பயன்படுத்தினாரு. சேதாரம் அவங்க குறின்றது அதிமுக தான், அதை நோக்கி தான் நகர்வாங்க, அதுல சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா துரைக்கருணா சொல்றார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதிமுகன்ற கட்சி பழந்துன்னு கொட்டப்பட்ட கட்சி, அப்படிலாம் விட்டுறாது அப்படின்னு. உங்கள் பார்வை என்ன? இல்ல, விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தானே போடுவாங்க. அது வாய்ப்பே இல்லையே, எப்படி போவாங்க? ஷாம், உங்க கணக்கு என்ன? இல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது ரொம்ப கடினம் தான். அதுல நான் துரைக்கருணா கருத்தை அப்படியே ஏத்துக்கிறேன். ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே அது பெரிய வெற்றின்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன். ஒரு 15% ஓட்டு வாங்கிட்டா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு நான் பாக்குறேன். ஆனா ரவீந்திரன் சொல்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், எல்லா ஜாதியும் அவருக்கு ஆதரவா தான் இருந்தது. அது பசுமுன் தேவர் ஐயா இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்ட காலத்துல இருந்தே எம்ஜிஆர் பேர்ல தனி அபிமானம் இருந்தது. 1963 காலகட்டம் அது. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. எம்ஜிஆரை நம்ம ஒப்பிடவே முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். விஜய் எம்ஜிஆர் மெத்தடாலஜியை பின்பற்றலாம். எம்ஜிஆர் பாணி அரசியல் நம்ம சொல்றது என்னன்னா, எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி என்னென்ன முறைகளை எல்லாம் கையாண்டார், எப்படி கவர்னர்கிட்ட ஊழல் புகார் கொடுக்க போகும்போது யாரை கூட்டிட்டு போனாரு, எந்த தலைவரை உடன் வைத்திருந்தார், அல்லது எந்த அதிகாரிகள் அவருக்கு துணை நின்றார்கள், இது எம்ஜிஆர் மெத்தடாலஜி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி அரசியல் இருக்கும். அந்த பாணி என்பது மக்கள்கிட்ட போய் நேரடியாக அணுகுதல். எம்ஜிஆர் அவர் ஹீரோவா இருக்கும் போதே நிறைய பட ஷூட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஷூட்டிங் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில பேசிட்டு இருப்பாரு. ஒரு அம்மா கேக்குறாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க, அப்படியாம்மா, ஒரு 2வது பையன் என்ன பண்ற, அவனு சினிமால தான்ப்பா இருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சினிமாலையா, எனக்கு தெரியாமலான்னு எம்ஜிஆர் கேட்கிறார். நீ தான்ப்பா அது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். நிறைய பதிவுகள் இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் யாராலையும் வர முடியாதுங்க. எந்த ஒரு சினிமா ஸ்டாராலையும் வர முடியாது, எந்த ஒரு தலைவராலும் வர முடியாது. திமுக அரசாங்கமே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொது விடுமுறையா எம்ஜிஆர் பிறந்த தினத்தை அறிவிச்சிருக்கு. அதுவும் எம்ஜிஆர் பாணி அரசியலா தான் நம்ம எடுத்துக்கணும். ஷியாம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அந்த லெகசியை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்கு. அந்த அதிமுகவோடு விஜய் ஒரு அரசியல் மோதலை ஏற்படுத்துறாருன்றப்ப விஜய்க்கு பலன் கிடைக்குமா அந்த வாக்கு வங்கியை குறிக்கிறப்ப? திமுக அண்ணா திமுக ரெண்டும் இல்லாத ஒரு வாக்கு வங்கியை அவர் எடுக்கணும்னு பாக்குறாரு. ஓகே, அப்படிதான் சிம்பிளா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கியில சேதாரம் ஏற்படுத்த முடியுமான்லாம் அதெல்லாம் எனக்கும் சந்தேகம் தான். என்ன காரணம்னா, எல்லாருமே அங்க கேண்டிடேட் மெரிட் இருக்கும். எல்லாருமே ஏதாவது எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, மந்திரியா இருந்திருப்பாங்க, செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் கேண்டிடேட் மெரிட் இருக்கும். நோன் கேண்டிடேட் சட்டமன்ற தேர்தல் அது ரொம்ப முக்கியம். இந்த கேண்டிடேட் தாங்க எங்க கேண்டிடேட்னு சொல்றதுதான் அந்த தொகுதியில அவருக்கான செல்வாக்கே. அது கண்டிப்பாக விஜய் அணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அரசியல் பாணிங்கிறது ஒரே ஒரு நிமிடம். எம்ஜிஆர் 1972 அக்டோபர்ல கட்சியை தொடங்கிட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் விலைவாசி உயர்வு போராட்டம், காவல்துறை கண்டன பொதுக்கூட்டம், இபி மின்சார தடை கட்டுப்பாடு பொதுக்கூட்டம், மக்களின் நம்பிக்கை இழந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யணும், வீடு நோக்கி இப்படி போராட்ட களத்துக்கு வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாடினார். அந்த 72 to 76 அதிமுக சந்தித்த சோதனை இருக்குல்ல, அதுல ஒரு 1% சந்தித்தாலே 1 மாசத்துல விஜய் அரசியலை விட்டு போயிடுவார். பயங்கரமான அண்ணா பேரை வச்சு அதிமுக தொடங்கின உடனே, அண்ணா பேரை வச்சு எம்ஜிஆர் தொடங்கின நாவலர் என்ன சொன்னார்னா, யாராவது தலைவர் பேரை கட்சிக்கு வைப்பாங்களா? அதே நாவலர் திருப்பி மதிமுக ஆரம்பிச்சாரு, மக்கள் திமுக. அப்புறம் போய் அதிமுக சேர்ந்தாரு. ஜெகதீஸ்வரன், இப்போ விஜய் அவர்கள் அப்படின்றப்போ நீங்க மாற்று திமுக அதிமுக இந்த 2 அணிக்கான மாற்று வாக்கு வங்கி மட்டும்தான் அப்படின்னா, இப்போ வெற்றி வாய்ப்பு அப்படின்றதுக்கான இடம்ன்றது என்ன இருக்கு? நீங்க ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி ஏதேனும் ஒரு பெருங்கட்சியை நீங்க பலவீனப்படுத்தணும், அப்பதான் நீங்க மாற்று சக்தியா இருதுருவ அரசியலுக்குள்ள வர முடியும். அதிமுக திமுக வலுவாவே இருக்கு, அது எம்ஜிஆர் அவர்கள் இல்லாம இருக்கலாம், ஜெயலலிதா அவர்கள் இல்லாம இருக்கலாம். கட்டமைப்பு வலுவாக இருக்கிற போது எம்ஜிஆர் பாணியை பயன்படுத்தினாலும் விஜய்க்கு அது கை கொடுக்காதுன்றதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதுல இப்போ எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுக, நீங்க இன்னும் சொல்ல போனா 2014 44% ஓட்டு வங்கி வைத்திருந்த அதிமுக ஓட்டு வங்கி இன்னைக்கு வாக்கு வங்கிங்கிறது இன்னைக்கு என்ன அப்படிங்கறத நம்ம மிக குறிப்பா பார்க்கணும். இன்னைக்கு விஜய் இப்ப பேசும்போதே இப்ப சாமன பேச 12% இல்ல 10% ஆச்சரியம் நான் பெரிய வாய்ப்பு இருக்கு. 12 - 15 அப்படிங்கிறது இது எதன் அடிப்படையில் நம்ம மதிப்பிடுறோம்? இது இந்த வாக்கு வங்கிங்கிறது எங்கிருந்து வரப்போகுது? நம்ம இது வரைக்கும் வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்க போகிறார்களா, அல்லது ஏற்கனவே பிற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்க போகிறார்களா?
அப்ப இது எங்க இருந்து ஒரு பாஜக இருந்து வரப்போதா, நாம் தமிழர் இருந்து வரப்போதா, திமுக இருந்து வரப்போதா, அதிமுக இருந்து வரப்போதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லா கட்சியில இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பெரும்பான்மையாக நீங்க பெண்கள் வாக்கள் என்பது அதிமுகவிற்கு சென்றது அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எனக்கு திமுக அதிகமாக போகுது. அதனால திமுக தொடர்ச்சியாக பெண்களுக்கான திட்டங்கள், நீங்க மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, அதற்கு பிறகு கல்லூரி செல்லும் பெண்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறது பல விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க தெரியுது இந்த விமன் ஓட் பேங்க்ங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு நீங்க ரொம்ப ஒண்ணு 2-3 நாட்கள் நான் வெவ்வேறு கிராமங்களுக்குலாம் பயணிக்கிறேன். அதுல ஒரு பெண்மணி, இப்ப எல்லாரும் உதாரணத்துக்காக சொல்றேன், பிகாம் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் பேசுறேன், நீ என்ன அந்த 1000 ரூபாய் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லிச்சு. யாருக்கும் ஓட்டு போடுவா? தளபதி ஓட்டு போடுவேன். மறுபடியும் எந்த தளபதி ஓட்டு போடுவேன்னு கேட்கிறேன். நான் தளபதினா நம்ம விஜய் தானா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ நீங்க இந்த செக்டர், அதாவது துரைக்கண்ண கூட சொல்ல சொன்னாங்க, நீங்க அவர் ரசிகர்கள் வாக்களிப்பார்கள், ரசிகர்கள் குடும்பங்கள், ரசிகர்களுக்கு குடும்பங்களும் வாக்களிச்சிட்டாங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்களாக இவர் இருக்கிறார்கள். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு. நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு விஜய் ரசிகரா கூட இருக்கலாம், ஆனா அதிதீவிர அதிமுக தொண்டராகவோ அல்லது அதிதீவிர திமுக தொண்டராகவோ இருக்கக்கூடியவர் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மாறுவாங்களா? அதுதானே துரைக்கண்ண தீவிரமா இருக்கவர்கள் அவரு கட்சிக்காரரா தன்னை உணர்வாரா, ரசிகரா உணர்வாரா? நிச்சயமா நீங்க அதிதீவிரமா, அதாவது ரொம்ப கொள்கை பிடிப்போட அதிமுக தான் என்னுடைய கட்சி, திமுக தான் என்னுடைய கட்சிங்கிறவர்கள் என்றுமே மாற மாட்டார்கள். நீங்க அந்த ஓட்டு வங்கி நீங்க அதிதீவிரமாக இல்லாமல் நான் அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், நீங்க அதிதீவிரமா இருக்கிற பெர்சன்டேஜ் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அது ரொம்ப கான்ஸ்டன்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதை தாண்டி இருப்பவர்கள் தானே ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மாறுறாங்க. உங்கள் பார்வையில ஒரு 4% இருந்து அப்போ உங்கள் பார்வையில அதிமுக இருந்தும் வாக்குகள் வரலாம். போட்டவங்க பெரிய உறுப்பினர், அதிதீவிர உறுப்பினர் சப்போர்ட்டர்ஸ் மாறுவாங்கன்றீங்க இல்ல? நிச்சயம் சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா மாறுவாங்க. நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க அந்த யூத் குரூப்பை தாண்டி ஒரு பெண்கள்கிட்ட பேசும்பொழுது பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக இந்த முறை நீங்க அந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாமே தாண்டி, இவங்களை நீங்க பாக்குறீங்க. ஒரு காலத்தில் மகளிர் உரிமை தொகைங்கிறது 1 கோடி பேருக்கு ஆரம்பிச்சாங்க, அடுத்து 1.25 கோடி, 1.25 தொடர்ச்சியாக இதை திமுக ஜாஸ்தி செய்ய வேண்டிய அவசியம் என்னவா இருக்கிறது? நீங்க பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, கல்லூரி படிக்கும் மகளிருக்கு மட்டும் கொடுத்து அந்த உதவித்தொகையை நீங்க தமிழ் புதல்வன் திட்டம்னு நீங்க பசங்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவாகிறது? நிறைய திராவிட வகுப்புகள், நீங்க திராவிட கலாச்சார விஷயங்கள், நீங்க பட்டிமன்றங்கள், இதெல்லாம் இளைஞர்களை குறிவைத்து இன்று திமுக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் என்ன தேவை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இது விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வர்றதுனாலதான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியத்திற்கு திமுக தள்ளப்படுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பிலிருந்துமே விஜய் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் அதிமுக பெருசா அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கிறேன். அதிகமாக ஏன் அதிகமாக அதிமுகன்னு சொல்றீங்க? அதிகமாக ஏன் அதிகமாக அதிமுக எடுக்க என்ன காரணம் அது? இல்ல அதாங்க, நீங்க இந்த இதான் நீங்க இப்போ போட கேட்கும்போது சொன்னாங்க, நீங்க கேண்டிடேட்டுக்கான மெரிட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் இப்ப திமுக நீங்க சில பேர் ஐடென்டிஃபை சொல்லலாம், இவர் இந்த மாவட்ட செயலாளர், இவர் நீங்க ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லலாம். ஆனா நீங்க அதிமுகவில் அந்த அளவிற்கு நீங்க எம்ஜிஆர் காலத்து ஆட்களாக இருக்கலாம், ஜெயலலிதா அவர்கள் ஆட்கள், யாருக்கான வாக்கு அது எம்ஜிஆருக்கான வாக்கு, அது ஜெயலலிதா. அதே மாதிரிதான் இப்ப தமிழ் வெற்றி கிழமை எப்படி யோசிக்கிறாங்க? நீங்க 234 நீங்களும் களத்துக்கு போய் அரசியல் பார்த்திருப்பீங்க. இப்ப வசீகர தலைமை அப்படின்னு இருக்கப்ப அந்த ஆலமரத்தை தாண்டி வேற ஒருத்தரும் தெரிஞ்சிட முடியாது, அது ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ. ஆனா துரைக்கண்ணா சொன்ன நுணுக்கமான பாயிண்ட்ன்றது, சட்டமன்ற தொகுதியில் அவர் தமிழ்நாடு அளவுல அறியப்படாதவரா இருப்பார், ஆனா அந்த தொகுதிக்குள்ள அவர் தெரிஞ்சவரா இருப்பார். இவர் அதிமுக காரருங்க, திமுக காரருங்க, அது தெரியாம இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா? இல்லங்க, நீங்க இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள், இன்னைக்கு அது மதுரை பகுதியா இருக்கலாம், எல்லா மண்டலத்திலுமே சொல்றேன், நீங்க போடப்பட்டிருக்க மாவட்ட செயலாளர்கள் அந்த ஊருக்குள்ள மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கார்களா? அந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்க தான். நீங்க ஒரு மதுரைக்காரர் நீ கோயம்புத்தூர்ல தெரியுதா, கன்னியாகுமரியில தெரியுதா, புதுக்கோட்டையில தெரியுதா, திருச்சியில தெரியுதா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த பிரபலமானவர்கள் இருக்கிறாங்க தொடர்ச்சியா. அவங்க ஒரு 15 வருஷமா தெரியுறாங்க. அந்த 15 வருஷமா நீங்க மக்கள் இயக்கமாக இருந்திருக்காங்க, மன்றம் வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தெரியும் தான் இருக்காங்க.